திமுக கூட்டணி சார்பில் திருச்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். அந்த கரகரத்த குரலில், கம்பீர குரலில், அந்த வசீகர குரலில் அவர் பேசிய அந்த உணர்வை இன்றைக்கு நாம் கேட்க முடியவில்லை. ஆக கலைஞருடைய அன்பான உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இன்றைக்கு தேக்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று உங்களால் அந்த பொறுப்புக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு முதலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடு இந்த திருச்சியிலே தான் நடந்தது. அப்படி நடைபெற்ற அந்த மாநாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு 50 முழக்கங்களை நமக்காக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அண்ணா வழியில அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்திய திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி. இதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய 50 முழக்கங்கள். அதில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியிலே கூட்டாட்சி என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை லட்சியமாக, இலக்காக, ஒரு கொள்கையாக இன்றைக்கு நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 20ஆம் தேதியினுடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் 19ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் நான் வெளியிட்டு அதற்கு பிறகுதான் பயணத்தை தொடங்கினேன். அந்த தேர்தல் அறிக்கையில் பல்வேறு உறுதிமொழிகள், வாக்குறுதிகள், ஏறக்குறைய 100கணக்கான தலைப்புகளில் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறோம். அதிலே முதலாவது முக்கியமான ஒன்று கூட்டாட்சி தத்துவம். அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி நேற்றைய தினம் சேலத்தில் நடைபெற்ற திரு ராகுல் காந்தி அவர்கள் பங்கேற்ற பிரச்சார பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்தில் திரு ராகுல் காந்தி அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு நான் பேசினேன். பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன், திரு ராகுல் காந்தி அவர்களே, அண்மையில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை நீங்க வெளியிட்டிருக்கிறீங்க. அந்த தேர்தல் அறிக்கையில் பல சிறப்பான அம்சங்களை, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை உணர்ந்து, குறிப்பாக ஏழைகளை மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் உங்களுடைய தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. ஆக நீங்க வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்தா உள்ளபடியே நீங்க அறிவிச்ச உடனே நான் உடனடியாக ஒரு விமானத்தை பிடித்து டெல்லிக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு மாலை அணிவித்து வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நான் கருதினேன். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கத்தினுடைய எண்ணங்களை எல்லாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. அதில் முக்கியமா அண்ணாவினுடைய கனவு கொள்கை மாநில சுயாட்சி, அதை தொடர்ந்து கலைஞருடைய கனவு கொள்கை மாநில சுயாட்சி, அதை இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு, குறிப்பாக உங்கள் காலத்தில் அதற்கு ஒரு சிறப்பை தந்து அதை தேர்தல் அறிக்கையிலே நீங்கள் வெளியிட்டிருக்கிறீர்களே, உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அறிக்கையில், காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் 26வது பகுதியில் மத்திய மாநில உறவுகள் குறித்து மிக தெளிவாக அந்த கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. அந்த பகுதியை படிச்சு பார்க்கிறப்போ எனக்கு ஏற்பட்ட கவலை எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அண்ணா இல்லையே, தலைவர் கலைஞர் இல்லையே, அவர்கள் மாத்திரம் இருந்திருந்து அதை படித்திருந்தால் ராகுல் காந்தி அவர்களை உச்சி மோந்து முத்தம் கொடுத்து அவருக்கு பாராட்டு தெரிவித்திருந்திருப்பார்கள். ஆக இதற்காக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
ஆக மாநிலத்தில் உரிமைகளை பெற்றாக வேண்டும், அது மத்தியில் ஒரு கூட்டாட்சி அமைந்திட வேண்டும் என்று எடுத்துச் சொல்லி இருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் குறிப்பிட விரும்புவது, இந்த காரணத்திற்காகவே மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும், ராகுல் பிரதமராக வரணும். அதற்கு நீங்கள் திருநாவுக்கரசர் அவர்களுக்கு கை சின்னத்தில் ஆதரவு தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாம் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். அதேபோல காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அப்படி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க, ஊடகங்களையும் படிச்சிருப்பீங்க, பத்திரிகையிலையும் அதை படிச்சிருப்பீங்க. ஆக இந்த ரெண்டு அறிக்கைகளுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கு. அதனால்தான் திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நேரத்தில் பத்திரிகை நிருபர்கள் என்னை பார்த்து கேட்டப்போ, திமுக தேர்தல் அறிக்கை எப்பவும் கதாநாயகனாக இருக்கும் என்று கலைஞர் சொல்லுவார், நீங்கள் என்ன சொல்றீங்க என்று என்னை பார்த்து கேட்டப்போ நான் சொன்னேன், இது கதாநாயகன் மட்டுமல்ல, கதாநாயகம் இதுதான் என்று சொன்னேன். அதே போல காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்த உடனே திமுக கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை ஹீரோன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொன்னேன். அதற்கு பிறகு பிஜேபி மோடியினுடைய தேர்தல் அறிக்கை வந்துச்சு. ஆக திமுக ஹீரோ, காங்கிரஸ் கட்சி சூப்பர் ஹீரோ, பிஜேபி கட்சி ஜீரோ அப்படின்னு. எதிரணியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதே போல அவனுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அண்மையில் வியாபாரத்திற்காக போய் சேர்ந்த இன்னொரு கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி, அவர்களும் ஒரு தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த மூன்று தேர்தல் அறிக்கையை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா முரண்பாட்டினுடைய மொத்த உருவங்களாக இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காஷ்மீர் விவகாரம் குறித்து பிஜேபி சொல்றத இவங்க ஏத்துக்கிறாங்களா? நீட் தேர்வு, பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை, இதையெல்லாம் பிஜேபி ஏற்றுக்கொள்ள தயாரா? அதனால்தான் சொல்லுகிறேன், அதிமுகவினுடைய கூட்டணி என்பது அது கொள்கை அளவில் உருவான கூட்டணி அல்ல. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா அது ஒரு கொள்ளை கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கூட்டணி என்பது கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி. இது ஏதோ தேர்தலுக்காக உருவான கூட்டணி மட்டும் அல்ல. சற்றேறக்குறைய 3 ஆண்டு காலமாக மக்களுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு மத்தியில் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, அந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்களை எல்லாம் அடிப்படையாக வச்சு 3 வருஷமா இந்த கூட்டணிகளை இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் ஒருங்கிணைந்து போராடி இருக்கு, வாதாடி கொண்டிருக்கு. ஆர்ப்பாட்டங்கள், மறிகள், சாலை மறிகள், சிறைக்கு செல்லக்கூடிய நிலை, இதெல்லாம் கடந்த 3 ஆண்டு காலமாக. ஆக அந்த தோழமை தான் இன்றைக்கு கூட்டணியாக தேர்தல் களத்தில் மாறி நாம இந்த களத்தில் இறங்கி இருக்கிறோம். நான் கேட்கிற கேள்வி, நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்போ உங்களிடத்தில் தான் ஆட்சி இருக்கு. ஆக அந்த ஆட்சி என்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன சாதனைகளை நீங்க செஞ்சிருக்கிறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரையிலும் தமிழ்நாட்டில் 5 முறை தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சியை நடத்தி இருக்கிறார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் என்ன சாதிச்சோம், என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன சாதனைகளை மக்களுக்கு தந்திருக்கிறோம்? குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த நேரங்களில் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை பயன்படுத்தி என்னென்ன செஞ்சிருக்கிறோம் என்று பட்டியல் போட்டு இன்றைக்கு எங்களால் சொல்ல முடிகிறது, சொல்லுகிறோம். ஆனால் நான் கடந்த 20ஆம் தேதியிலிருந்து தொண்டை கிழிய ஊர் ஊரா போய் கத்திக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் பிரதமராக இருக்கக்கூடிய மோடியோ, முதலமைச்சராக இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடியோ
திமுக சார்பில் நான் போடக்கூடிய பட்டியலை போட அவர்களால் பட்டியல் போட முடியுமா? நான் கேட்க விரும்புவது, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அதிமுகவுக்கு கிடைச்சது. அம்மையார் ஜெயலலிதா இருந்த நேரத்தில் 37 இடங்களில் அந்த கட்சி வெற்றி பெற்று 37 எம்பிக்களை பெற்றிருந்தார்கள். அந்த 37 எம்பிக்கள் நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இத முதலமைச்சர் தயவு செஞ்சு சொல்லணும். என்ன செஞ்சு கிழிச்சு இருக்கிறாங்க? ஆக அந்த சாதனைகளை தயவு கூர்ந்து அவர்கள் சொல்லணும். எதற்காக நாடாளுமன்றத்தில் அவர்கள் வாதாடி இருக்கிறார்களா? நாடாளுமன்றத்தில் தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்களா? தமிழகத்தினுடைய நிதியாவது அவர்கள் முறையாக பெற்று தந்திருக்கிறார்களா? காவேரியின் குறுக்க மேகதாது அணையை தடுத்திருக்கிறாங்களா இந்த 37 எம்பிக்கள்? கடந்த முறை அதிமுகவின் சார்பில் 37 எம்பிக்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் கிடைச்சிருக்கு? அதை அவர்கள் பட்டியல் போட முடியுமா? ஒன்று நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில். என்னன்னா, கரூர்ல எம்பியாக இருக்கக்கூடிய, ஏன் சார், நாடாளுமன்றத்தினுடைய துணை சபாநாயகராக இருக்கக்கூடிய தம்பிதுரை தான் அங்க வேட்பாளர். அவர் அந்த தொகுதியில் போய் ஒரு ஓட்டு கேட்கிறார். மக்கள் விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. பல இடத்துல கேள்விகள் கேட்கிறாங்க. கேட்கிறப்ப சொல்றாங்க, நீங்க ஓட்டு போட்டா போடுங்க, போடாட்டி போங்க என்று ஆத்திரத்தை வெளிப்படுத்துகிறார். அதே போலதான் காஞ்சிபுரத்தில் அதிமுகவுடைய வேட்பாளர், அந்த தொகுதிக்கு ஏற்கனவே முன்னாள் எம்பி அவங்க தான், மரகதம் குமாரவேல். அவர் பிரச்சாரத்துக்கு போகிறப்போ அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வழிமறிச்சு 5 வருஷமா எங்க போனீங்க என்று தடுத்து நிறுத்தி குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைக்கல, எந்த அடிப்படை பிரச்சனையும் எங்களுக்கு தீர்த்து வைக்கலையே என்று கேட்டப்போ, இப்போ எம்பியாக இருக்கக்கூடிய, இப்போ வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கவுன்சிலர் இல்ல, நான் எம்பி என்று ஆணவமாக பதில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். அதேபோல பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரம்பலூர், அங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர் போனா, நீ வராத, ஏற்கனவே நின்று வெற்றி பெற்று போன அதிமுக எம்பி, அவனை வர சொல்லு, நாங்க கேள்வி கேட்கணும் என்று சொல்லக்கூடிய நிலை. அங்க தர்மபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக நிற்கக்கூடியவர் சின்னையா, டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அவரு ஓட்டு கேட்க போறப்போ, 5 வருஷமா எங்க போனீங்க, இப்ப எந்த பேரத்தில் போய் அங்க போய் சேர்ந்தீங்க கேட்டப்போ, பக்கத்தில் முன்னாள் அமைச்சர், இப்ப சட்டமன்ற உறுப்பினர், மூத்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் திரு செம்மலர். ஆக அரசியல்ல பெரிய அனுபவம் உண்டு அவருக்கு. ஆக அவர் கோபத்தில் கேட்டது ஒரு அதிமுக காரன். ஆக அவரை போட்டு அடிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் தொலைக்காட்சியில் வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா இல்லையா? நான் அதோ இல்லாத போலதெல்லாம் சொல்ல மாட்டேன், எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். ஏன்னா நான் கலைஞருடைய மகன். திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் திருச்சி வேட்பாளரை ஆதரித்து திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். அந்த நேரலை காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.